கால் உள்ளே வெந்துகிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் ஜாலியாக இருந்தோம் மாட்டே. இன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக தான் இருந்தோம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். வாழ்க்கையில் ஒரு டைமாச்சும் பார்த்துடணும். ஜர்க்கின் கரெக்டாக இருக்குண்டி பஞ்சுன்ட்டு. சார் 68. இன்னும் அண்ணன் அந்த இடத்துல உட்காந்து ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ ஹாய் எம்ஆர், இது மேகமலையோட 4th எபிசோடுங்க. ஸோ ஃபைனல் எபிசோடு. பட் இதுக்கப்புறம் மேகமலை ரைடு இதோட ஃபினிஷ் ஆகுது. பட் நம்மளோட சேனல் மறக்காம சட்டை தட்டி விட்டு பாருங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவாங்க, பேசலாம். ஸோ ஆல்மோஸ்ட் மணி எத்தனை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. 3:20 ஆச்சுங்க. பட் அப்படியே இங்கே கொஞ்சம் நேரம் லேக்கில் உட்காந்து நம்ம சில் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் உட்காந்து நம்ம சில் பண்ணிட்டு அப்படியே இங்கே கடையில் சாப்பிட்டுட்டு ஆக்சுவலாக மேகமலையை பொறுத்தளவுக்கு மொத்தமே 2-3 ஹோட்டல் தான் இருக்குது. பட் அதில் ஒரு ஹோட்டல் தான் நம்மளோட இந்த ஹோட்டலுங்க. இங்கே மீல்ஸ் தான். பட் அதுக்குமே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் அப்படின்ட்டாங்க. ஹாஃப் அன் ஹவர் பக்கம் ஆகும் அப்படின்ட்டாங்க. பட் ரொம்ப நேரம் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக கொஞ்ச நேரம் சில் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் வெயிட் பண்ணி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. பட் சாப்பிட்டுட்டு போய் கிளம்பியாச்சு. இப்போ எங்கே நேராக கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்துருந்தாங்க. ஸோ கொடைக்கானல் நோக்கி பயணம் செல்ல வேண்டியதான். மணி எத்தனை ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 3:26 ஆச்சு. பட் 5:30க்குள்ளே அவங்க கீழே இறங்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கீழே செக் போஸ்ட்டில். பட் நமக்கு அதுக்கு முன்னாடி இறங்கியாச்சு. நம்மளோட டோக்கன் நம்பர் பார்த்தோம்னா 68. பட் இங்கே என்ன சாப்பிட கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ மீல்ஸ் தான் கிடைக்கிது. பட் மீல்ஸ் ஒர்த்தா அப்படின்னு கேட்டோம்னா இந்தமாரி இடத்துல அதை ஆக்சுவலாக ஹோட்டல் இல்லாத இடத்துல நம்ம ருசிலாம் பார்த்துலாம் சாப்பிட முடியாது இல்லைங்க. பட் அதனால் ஏதோ ஓகே. பட் அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 100 தாங்க. ஒரு ரைஸ் 100, 2 ரைஸ் 2 ஒரு மீல்ஸ் 100, 2 மீல்ஸ் 200 வாங்கிட்டாங்க. சொல்லி வச்சா தான் இங்கே ரெடி பண்ணி வைப்பாங்களாமா. பட் நீங்கள் ஒரு வாரத்தை கேட்டுக்கங்க சாப்பாடு இருக்குதா அப்படின்ட்டு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா சொல்லி வச்சுட்டு வந்துடுங்க. அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு வரும்போது பார்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா இங்கே முடிஞ்சு போயிடும். பட் நீங்கள் கீழே இறங்கி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கங்க. ஓகேங்க. பட் 167 கிலோமீட்டர் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ காலையிலேருந்து நம்ம இப்போ வரைக்கும். பட் ஓகே, நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே 300 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பட் பார்ப்போம். பட் நம்ம கீழே மேகமலை அடிவாரம் இறங்கின உடனே நமக்கு கொடைக்கானலுக்கு நம்ம முதல்ல லொக்கேஷன் போட்டு அப்படி கிளம்பிடுவோங்க. பட் நம்ம வந்த வழியிலே போகலாம். பட் ஆனால் அது ரொம்பவே சுற்று. அதனால் அந்த வழி வேணாம். நம்ம வேறு ஏதாச்சும் வழியில் நம்ம ட்ரை பண்ணி போய் பார்ப்போம். ஓகே, சர்பத் வேறு குடித்தேன். தொண்டை வேறு கரகரன்னு அது வேலையை காமிக்க ஆரம்பிக்குது. எப்படி சளி பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். போனதும் மாத்திரையை போட்டு கொஞ்சம் இது பண்ணோம்னா குறைஞ்சோன்னு நினைக்கிறேன். பட் தெரில, பார்த்துக்குவோம். ஆக்சுவலாக இங்கேருந்து நம்ம சின்னமனூருக்கு 35 கிலோமீட்ரு. மேகமலைக்கு வரீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணி நீங்கள் பார்க்குற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைனா நீங்கள் ஃப்ரீ மைண்டோட நல்லா ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டோடு வரீங்க அப்படின்னா இங்கே வரலாம். ஸோ நம்ம ஹைவேஸ் டேமோட வியூவை எங்கிட்ட இருந்தாலுமே பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எங்கிட்ட இருந்தால் நம்ம பார்க்குறதான், வாட்ச் பண்ணி பார்க்குறதாம்மா. ஓகே, கிளம்பியாச்சு கொடைக்கானலுக்கு. நீ வண்டி எங்கே நிற்காது, போகலாம் கொடைக்கானலுக்கு. மணி 3:31. ஆக்சுவலாக 6 o'clock நம்ம 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. பட் பார்ப்போம். லே என்ன சோகமாக உட்காந்துருக்க? என்ன கொஞ்ச நேரம் ஜாலியாக இருந்தோம் மாட்டே. இன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக தான் இருந்தோம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். அவ்வளோதான் மனுஷன் வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் வேலை காலம் ஃபுல்லாக வேலை பார்க்கணும் தான். நீ வேலை பார்த்தா தான், நீ உழைச்சா தான் உனக்கு காசு. அதான் ஆக்சுவலாக நம்ம நம்ம உழைச்சி நம்ம வாழ்ன்றதுக்காகலாம் வாழ மாட்டோம். அடுத்தவங்க நம்மளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணுன்றதுக்காக தான் நம்மளே வாழ்கிறோம். அந்தமாதிரி தான் இஎம்ஐயில் போட்டுட்டு வண்டியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஃபோனாக இருந்தால் கூட இஎம்ஐயில் எடுத்துக்கிறோம் வச்சுக்கிறோம். அந்த நாளை கழிச்சு அப்படின்னு நினச்சலாம் ஃபீல் பண்ணவே கூடாது. இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்குமா, இப்போ சந்தோஷமாக இருக்குமா, அந்த இதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான் மனுஷனோட வாழ்க்கை. ஏன்னா அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அவ்வளோதான், இருக்க வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளோதான். உனக்கு என்ன வேணுமோ இப்போ என் கூட இருக்க அளவுக்கும் யாராக இருந்தாலுமே சரி, நீ இல்லை, உனக்கு ஏதாச்சும் வேணும், பிடிச்சிருக்கு வேணும் அப்படின்னு நீ கேட்டேன்னா நான் வாங்கி தந்துடுவேன். ஏன்னா இப்போ அந்தளவுக்கு என்கிட்ட கையில் காசு கொண்டு வந்திருக்கேன், அதனால் நான் வாங்கி தந்துடுவேன். நீ என்கிட்ட இல்லாதப்ப கேட்டேன்னா அது என்னால் பண்ண முடியாதுடா. அவ்வளோதான், இருக்கும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டு அப்படியே போக வேண்டியதான். அவ்வளோதான். இன்னும் எத்தனை நாள் இருப்போம்? இது சரி, எத்தனை நாள் இருப்போன்றதை கணக்கெல்லாம் விட்டுரு. நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இந்தமாரி நம்ம வர முடியுமா? நீ ஒய்ஃபை கூப்பிட்டு போய் அதை விட்டு நம்ம கூட பாய்ஸ் ட்ரிப்பாக அனுப்பிச்சுடுவாங்களா வீட்லேயே? சொல்லு நீயே. அதெல்லாம் யோசிக்காது. அவ்வளோதான், ஜாலியாக சில் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டே இருப்போம். அவ்வளோ. இப்போ சந்தோஷம், இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்தமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ நாளைக்கு வேலைக்கு போகணும், நமக்கு நிறையா பிரச்சனை இருக்கே அப்படின்னு மண்டைகளை போட்டு யோசிச்சிட்டே இருந்தேன்னா நம்ம இவ்வளோ நேரம் ஜாலி பண்ணதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும்.
அதனால் நீ விடு, எப்பயும் போல் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி ஜாலியாக இரு. காலையிலேருந்து எப்படி இருந்தேன், ஒன்றும் ஒரு நினப்பு இல்லாமல், அதேமாரி எப்பயும் இரு. அவ்வளோதான்டா வாழ்க்கை, அவ்வளோதாங்க வாழ்க்கையே. அவ்வளோதான். இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ணோமா, ஜாலியாக இருந்தோமா, அதான் வாழ்க்கை. போட்டு நாளைக்குன்றதை இன்றைக்கே நினச்சிக்கிட்டு இது பண்ணுறது என்னது? ஆக்சுவலாக எனக்கு சொல்லப்போனால் மன கஷ்டத்தில் இருந்தேன் நான்லாம். பட் இப்போ ரைட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் இப்போ ரிலீஃபாகவே ஆகியிருக்கேன். பட் வந்து உலகத்தில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குங்க. இதுதான்லாம் இல்லை, இதுதான் இவ்வளோதான்லாம் இல்லை, அளவே இல்லை. அளவு இல்லாமல் இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் ஒரு டைமாச்சும் பார்த்துடணும். அவ்வளோதான். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வந்து இங்கேருந்து 134 கிலோமீட்டராங்க. நாளைக்கு கஷ்டம் இன்றைக்கி. மிடில் கிளாஸ் பாய்ஸோட லைஃபோட நிலைமையே அதுதான். ஓகே ஃபைனுங்க. இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருப்போம். அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரவங்க வந்து வச்சு கொடுத்த ஒரு டீ இலை தோட்டம். பட் வந்து அதை வந்து நம்ம ஆள் சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் நம்ம ஆளுகிட்ட வந்து டேக் ஓவர் பண்ணி அவங்க வந்து இப்போ ரன் பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குது. அப்படி தான் நினைக்கிறேன். இதோட வரலாறுலாம் நமக்கு தெரியவே தெரியாதுங்க. பட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது வந்து நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரைடு வந்து பிளானிங் இருக்குதுங்க. பட் வந்து இந்த இடத்துக்கு தான் போகிறோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பட் வந்து வீடியோ வந்து வரும். நான் வந்து அதாவது நம்மளை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பட் வந்து நான் எப்போ எந்த ஊரில் இருக்கேன்னே சொல்ல முடியாது. பட் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன். பட் வந்து அதனால் வந்து நம்மளை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வரும்போது யானை பயமாக இருந்துச்சு. இப்போ போகும்போது ஒரு யானை கூட நான் பார்க்கலையா இங்கே. அதனால் இங்கே யானைலாம் இல்லை போல இருக்குது. யானை சாணியை மட்டும் தாங்க பார்த்துருக்கோம் தேடி. அதனால் வந்து இங்கே யானைலாம் இல்லை போல இருக்குன்னு சொல்லிட்டு தைரியமாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். குறுக்கு ஏதாவது வந்துடாமல் இருந்தால் சரி தான். வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நினைக்கிறதுனால நம்புவோம். நம்பிக்கை அதானே எல்லாம். உண்மையிலே சொல்கிறேங்க. NS200 2024 மாடல் லாங் டிரைவுக்கு வந்து செட்டு வேறு லெவல் ஆகுது. பட் வந்து பேக் பெயின் ஆகிடுது. கிஷன் நீங்கள் வச்சு போனால் தான் தெரியும். அதாவது நம்ம பில்லியன் ரைடருக்கு வந்து எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குன்னு தெரில. பட் வந்து அவன்கிட்ட கீழே போய் தாங்க நம்ம கேட்கணும். பட் ஓகே ஃபைனுங்க. ஸோ கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒரு நாள் வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணி வருவோங்க. சொல்ல முடியாது, இடையிலேயே பிளான் பண்ணி நீ வந்து பிளான் பண்ணிவிட்டு வரதெல்லாம் இல்லை, வரப்போ பிளான் பண்ணிக்கிறது தான். ஏன்னா பிளான் பண்ணுறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. பட் வந்து இது வந்து பிளானிங் இருந்துச்சு. பட் யார்ட்டையுமே நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் எனக்கும் இந்த பின்னாடி வந்துருக்கவனுக்கும் தெரியும். ஆக்சுவலாக அப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, ஸோ கொடைக்கானல் வந்து இன்னொரு யூடியூபர் ஒருத்தர் இருக்கார். பட் வந்து தோஸ் அட்வென்ச்சர் அவரோட சேனல் பேர். பட் வந்து அவர் வேறு லெவலில் கண்டென்ட்லாம் போட்டுட்ருக்காரு. ஸோ R15 V4 வச்சுருக்காரு, V4 M வச்சுருக்காரு. கீழே வந்து போட்டுக்கிறேண்ணா. R15 M வந்து வச்சுருக்காரு. சரிடா, R15 M வந்து வச்சுருக்காரு. பட் வீடியோ பட் வந்து வேறு லெவலில் ஆனால் விளாக்லாம் இருக்குது. பட் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவரோட சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பட் உங்களோட சப்போர்ட்டை வந்து கிள்ளி தராமல் அள்ளி தந்துருங்க. வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு ஒன்று பண்ணணும்னு தோணுதா, அதை அப்போவே அந்த நிமிஷமே பண்ணி முடிச்சிடணுங்க. பட் அப்போ தான் நம்மளோட மைண்டுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாகும், நம்மளாலேயும் வந்து கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்க முடியும். அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நிறையா விஷயம் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து டப்புன்னு ஆக்ஷனில் பண்ணி விட்ருங்க. யார் என்ன நினைப்பா என்ன எதுவுமே நீங்கள் பற்றி யோசிக்காதீங்க. அவங்க அப்படி தான் பார்க்க தான் செய்வாங்க, யோசிக்க தான் செய்வாங்க. அதுக்கெலாம் நம்மளோட இதை விட்டு கொடுத்துடவே கூடாது. நம்மளோட கனவாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம விட்டே கொடுத்துடக்கூடாதுங்க. பட் வந்து எனக்குமே ஒரு 18 வயசு வரைக்குமே ஒரு மாதிரி சை டைப் தான். நான் ஆக்சுவலாக வந்து இப்போயுமே நான் சை டைப் தான். யார்கிட்டையுமே அவ்வளோக்கெல்லாம் பேச மாட்டேன், மிங்கிள் ஆக மாட்டேன். பட் ஆனால் ஆக்சுவலாக வந்து புலியூருக்கு வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போயிருந்தோங்க. போனப்போ கேரளாக்காரர் தான் ஒருத்தர் பார்த்துட்டு ஏதோ கையை காமிச்சிட்டு போனார். நானும் ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ப்ரோ அப்படின்னே. அவங்க வந்து கேரளாவுக்குள்ள இருக்குது. ஆனால் நான் ப்ரோன்ட்டேன். பட் வந்து அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து பேரெந்தா அப்படின்னாங்க, மாறி அப்படின்னேன். அதுக்கப்புறம் வந்து பேசிட்டு இப்படின்ட்டாங்க, மாறி ப்ரோன்னு கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காருங்க. ஒரு ஷாட்டுக்கு நான் ஃபோட்டோ வேறு எடுத்துருந்தேன்னா 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு சடனாக எழுந்திரிச்சு அவர் பக்கத்தில் போய் உட்காந்துட்டேன். சொல்லுங்கள் ப்ரோ, என்ன பண்ணுறீங்க, செட்டா இப்படி செட்டான்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டேன். அவரும் நல்லா தங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு, ஓகே ஒரு மனுஷன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அவங்க வந்து நம்மகிட்ட தாராளமாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க அதாவது வந்து அவங்க கம்ஃபர்ட், அவங்களுக்கு வந்து நம்ம கான்வர்சேஷன் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம மட்டும் நல்லா மிங்கிள் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு அப்படின்ற ஒன்று வந்து புரிஞ்சுக்கிட்டேங்க. பட் அதிலேருந்து
பட் யாரை பார்த்தாலுமே அவ்வளோதான். என்ன பண்ணிட போகிறாங்க, ஒன்று பிடிச்சுன்னா பேச போகிறாங்க, பிடிக்கலன்னா திட்ட போகிறாங்க, அவ்வளோதானே. ஸோ திட்டிட்டு போயிட்டா அவ்வளோதான். அவங்கள பார்க்க போகிறதே ஒன்ஸ் தான். அவங்க கூட என்னங்க சண்டை, என்னங்க இது. பட் டிஃப்ரெண்ட் பீப்புள், மக்கள் கூட எல்லாத்துக்கூடையும் பேசுகிறேங்க. ஸோ ஹிந்தி, தமிழ், மலையாளம், எக்ஸெட்ரா எல்லா மொழிக்காரங்க கூடயும் நல்லா மிங்கிளாகி அப்படியே நல்லா ஜாலியாக பேசி ஜாலியாக மிங்கிளாகணும். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து ட்ராவலிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ணி பார்ப்போங்க. உலகம் ரொம்ப அழகானது, ஆனால் ஆபத்து நிறைஞ்சது. அதில் இருக்க அழகை மட்டும் பார்க்காம ஆபத்தையும் பார்த்து அது கூடயும் கொஞ்சம் விளாண்டு போராடி வந்தால் தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என்பது எனது தனிப்பட்ட கருத்துன்னு நினைக்கிறேன். ஹாய் ப்ரோ. பட் வந்து கொண்டை விஷயம்லாம் இறங்க ஆரம்பிச்சிடுங்க. ஆக்சுவலாக ஹில்ஸ் இறங்கிட்டுருக்கோம். பரவாயில்ல, ரோடு போட்டிருக்காங்க, இப்போ தான் போட்டிருக்காங்க போல இருக்குது. இப்போல்லாம் போடல, இடையில இங்கே எப்போயோ போட்டிருக்காங்க, போட்டு அந்த கோல்லாம் போட்டிருக்காங்க. ரோடு நல்லா தான் இருக்குது, ரொம்ப டேமேஜ்லாம் இல்லை. ஆனால் டேமேஜ் இருக்குது, அங்கங்கே இருக்குது, கொஞ்சம் இருக்குது. ரோடு மற்றபடி பக்காவாக இருக்குது. பேட்ரி வந்து டெத் ஆகி போச்சுங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளோட 3வது கொண்டை யூஸ் வளைவியா 4வது கொண்டை யூஸ் வளைவிட்டு இருக்கும். இன்னும் 3 கொண்டை யூஸ் வளைவு தான் இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நேராக நம்ம கீழே போய்ட்டு செக் போஸ்ட்டில் வந்து நம்ம நம்பரை சொல்லிட்டு அப்படியே போக போகிறோம். ஓகே, போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கெட்ட பெயினாக இருக்குதுங்க. அதனால் இவரத்துக்கு சோஃபா செட்டு மாரி போட்டு உட்காந்துட வேண்டியதான். ஓகே, நம்ம ஜர்க்கின் தானே, யார் கேட்க போகிறா. எனக்கு பேக்கு தான் பெயின் ஆகிட்டே இருக்குது, ஒரு மாதிரி பெயின் ஆகுது. இப்போ இதில் உட்காந்தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும், திரும்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு அதேமாரி ஆயிரும். ஹேய் ஸ்டாண்டு, வண்டி வர நியூட்ரல் இருந்திருக்கு போல இருக்குது. ஜர்க்கினை வச்சாலும் சரி, எதை வச்சாலும் சரி அப்படி. ஆமாம், இப்போ ஜர்க்கின் வச்சதுக்கப்புறம் ரொம்ப அழுத்துற மாதிரி ஃபீல் ஆகுதுடா. இந்த பேக் பெயினை வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும்ப்பா. இது இல்லாமல் இன்னொரு சுச்சுவேஷன் என்னென்னா, ஷூ வேறு போட்டு ஷாக்ஸ் வேறு போட்டிருக்கேன் நாங்கள். ஐயோ அப்பா, கால் உள்ளே வெந்துக்கிட்டு இருக்குது. ஹீட்டு, சரியான ஹீட்டு. பா, செக் போஸ்ட் வந்துட்டோங்க. ஓகே சார் 68 மாரிமுத்து சார். சரி, ஓகே, அவ்வளோதானே சார்? ஓகேங்க. ஸோ செக் போஸ்ட்டை நிறுத்தி பேர் மட்டும் கேட்டாங்க, பேரை மட்டும் சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. அப்பா, கெட்ட பெயின், இப்படி ஒரு பெயின். ஒரு நிமிஷம் இறங்கடா. ஆக்சுவலாக அந்த ஜிப்புக்கு தான் குத்துச்சு. இப்போ எப்படி குத்துவீங்க? பேக் பெயினுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களாங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லடா, ஆனால் இன்னும் அப்படி தான் இருக்குது. ஓன் ஜர்க்கின் கரெக்டாக இருக்குண்டி, பஞ்சுன்ட்டு. இதுலேயும் குத்துற மாதிரி இருக்குமே. அப்போ இதை எங்கே வைப்ப? இந்தோ மடக்கி போடுறது. ஓகே, இந்த ஜர்க்கின் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. அது ஒரு மாதிரி குத்த ஆரம்பிச்சிருச்சு. ஓகே தான்டா. குளிரும்போது ஒன்று செஞ்சிருவேன். காற்றோடு வந்து என் ஜர்க்கின் வாங்கி கொடுத்துட்டு உன் ஜர்க்கின் வாங்கிக்க. அது வரைக்கும் கொஞ்சம் உட்காந்துட்டு வரேன். ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். சின்னமனூருக்கு இங்கேருந்து 9 கிலோமீட்டருங்க. தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் போயிருக்கேன். போதும். மித வேகம் மிக நன்று. ஆக்சுவலாக வந்து செக் போஸ்ட் என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, டோக்கன் நம்பர் கேட்டாங்க. நம்மளோட டோக்கன் நம்பர் வந்து 68. பட் வந்து அப்புறம் வந்து பேர் கேட்டாங்க, என்ன பேர் அப்படின்னாங்க. பேரை சொன்னதுக்கப்புறம் ஓகே, அதில் வந்து டிக் பண்ணி விட்ருவாங்க போல இருக்குது. ஓகே, அவங்க வந்து கீழே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியே. பட் வந்து அது எப்படின்னு தெரில. சார் அவ்வளோதானே சார் அப்படின்னும். ஓகே, அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அப்படியே கிளம்பி வந்தாச்சுங்க நம்ம.
என்ன அடி கெட்ட அடி விழுதுடா போடுறான். இப்போ எப்படி விழுதுன்னு பார்ப்போம்டா. எப்படி இப்போ இதில் எப்படா விடுவேன்? இதில் விட்டு தாண்டா ஆகணும், வேறு வழியில். அப்பா சரியான அடி. அது தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு இல்லை போல இருக்குது. தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு இல்லை போல இருக்குது. அது தூங்கிடாமல் இருக்கிறதுக்கு இல்லை போல இருக்குடா, வண்டியை கவுத்தி விடுறதுக்கு போல இருக்குது. 201 கிலோமீட்டர் வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். இன்றைக்கி ஒரு நாள்லேயே 201 கிலோமீட்டர் ரீச் பண்ணியிருக்கோம். நான் இருங்கண்ணா போயிட்டேண்ணா. ஆனால் இப்போ எங்கே போகிறோன்னு நமக்கே தெரில. கொடைக்கானல் மேப்பு போடுறா பர்டு எடுத்து. உன் ஃபோன்லேயே போடு, பரவாயில்ல போடு இருக்க அளவுக்கு. அதாண்டி போடுற இருக்க அளவுக்கு. ஓகேங்க, இந்த வண்டிக்கார பின்னாடி போயிடுவோம். போயா சீக்கிரம். அவர் போக மாட்டார் போல இருக்குது. நம்ம தான் போகணும் போல இருக்குது. சுற்றி திரும்பி அதே ஏரியாவுக்குள்ளே சுற்றி விட்றதுக்கு அப்புறம் நினைக்கிறேன். சொல்கிறா சின்னமனூர் நகராட்சி ஸ்ட்ரைட்டாவா? அன்னை மாரி எல்போர்டு மாட்டிருக்காங்க. அண்ணன் இல்லை அக்காவா? ஏக்கா போக்கா சீக்கிரம். ஏக்கா இங்கிட்டுக்கா. சூப்பர்க்கா, சூப்பர் டிரைவிங்க்கா. நீ நம்ம தேனிக்கு 20 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் வே. நான் ஆட்டோக்காரனா கொஞ்சம் லெஃப்ட் பண்ணி நான் ரைட்டில் ஏறி போயிடுவேண்ணா. இஷ்டத்துக்கு வராங்க ஈவினிங் டயத்தில். வேலை முடிஞ்சு போவாங்க, ஸ்கூல் விட்டு வருவாங்க. பட் அதனால் இன்னும் அண்ணன் அந்த இடத்துல உட்காந்து ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. அப்படியே எங்கள் அப்பா இம்மா பெரிய வண்டியா, வா எங்கேயோ உட்காந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு பெரிய. ஏய் என்னையா பண்ணுறீங்க? எனக்கு உண்மையிலே இதெல்லாம் புதுசாக இருக்குடா. ஆனால் அதேமாதிரி கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. போயிட்டுருக்காங்க சருபுருன்ட்டு. ஓகே, இந்த ரோட் லைஃபுக்கு வந்து நம்ம பழக்கப்படணும். இன்னும் ஒரு 4-5 ரைடு வந்தோம்னா கரெக்டாக இருக்குங்க. அப்புறம் எவராகுதுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆல்மோஸ்ட் 315 கிலோமீட்டர் ஓட்டியாச்சுங்க. ஸோ இன்றைக்கி 1 டே ரைடு. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்மளோட சேனல் ரெஸ்பிள் மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பாருங்கள். பட் வந்து மொத்தம் வந்து 300 கிலோமீட்டர் ரைடுங்க இது வந்து. ஸோ போக ஒரு 150, வர ஒரு 150, கிட்டத்தட்ட வந்து 312 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 டேயில் வந்து. பட் வந்து இது லாங் ரைடு வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டுங்க. ஸோ இந்த ரைடு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் ரைடு வந்து பிளானில் வந்து இருக்குதுங்க. பட் சர்ப்ரைஸ் சொல்ல மாட்டேன் இப்போதைக்கு. பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ மறக்காமல் பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க. ஸோ ஹெல்மெட் போடாமல் வண்டி இருக்காங்க. ஸோ டாட்டா பை பாய். அப்புறம் முக்கியமான விஷயம், ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு என்னன்றது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டாட்டா பை பாய்.